சேலம் அதிமுகவின் புறநகர் மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் மல்லூரில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையின் மாநில செயலாளர் பரமசிவம், புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன், மாணவரணி செயலாளர் தமிழ்மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எடப்பாடி அடுத்த தேவூர் அருகே வாகன வரி செலுத்தாத 4 JCB வாகனங்களை பறிமுதல் செய்து தேவூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து சுமார் 2,50,000 ரூபாய் வாகன வரி செலுத்தும்படியும், அதிக பாரம் ஏற்றி வந்த ஒரு டிப்பர் லாரிக்கு 40,000 ரூபாய் அபராதம் விதித்து சங்ககிரி வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் நடவடிக்கை எடுத்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் சேலம் மேற்கு மாவட்ட புதிய தலைவராக நங்கவள்ளியை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் ஹரிராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் கிழக்கு மாவட்ட தலைவராக சண்முகநாதன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே 3 ஆண்டுகள் பதவி வகித்த நிலையில் மீண்டும் இவரையே தலைவராக நியமனம் செய்துள்ளனர். மொழிப்போர் தியாகிகளின் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சேலம் மத்திய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட தமிழனா பார்த்திபன் தனது முதல் நிகழ்ச்சியாக வடசென்னை மூலசத்திரம் பகுதியில் அமைந்துள்ள மொழிப்போர் தியாகிகளின் நினைவிடத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடன் சென்று மாலை வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். சேலம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலில் தை மாதம் திருவிழா தொடங்க உள்ளது. வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி புதன்கிழமை பொங்கல் வைபவமும் 6ஆம் தேதி வியாழக்கிழமை அழகு குத்துதல் வைபவமும் நடைபெற உள்ளது. சேலம் ஜலகண்டாபுரம் சவுரியூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரான்சிஸ் என்பவருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக பிரான்சிஸ் தற்கொலை செய்து கொண்டதாக ஜலகண்டாபுரம் காவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். ஆத்தூர் முல்லைவாடி கிராமம் பகுதியில் உள்ள வசிஷ்ட நதியின் கரையில் பிறந்து சில நாட்களே ஆன பெண் சிசு சடலம் ஒன்று அழுகை நிலையில் கிடப்பதாக ஆத்தூர் நகரகாவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். இடங்கணசாலை நகராட்சி சார்பில் நெகிழி ஒழிப்பு மற்றும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்குதல், உறுதிமொழி ஏற்பு உள்ளிட்ட நிகழ்ச்சி நகராட்சி தலைவர் கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. சேலம் அம்மாப்பேட்டை அருகே அறக்கட்டளை என்னும் பெயரில் மக்களிடம் பணம் வசூலித்த அறக்கட்டளையின் நிர்வாகிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட கணக்கில் வராத 12 கோடி ரூபாய் ரொக்கம், 2 கிலோ தங்க நகைகள் மற்றும் 13 கிலோ வெள்ளி நகைகளை மாநகர காவல் துறையினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைத்தனர். துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் 10 இரும்பு பெட்டிகளில் பணம் கொண்டுவரப்பட்டது. இந்தியாவின் 76வது குடியரசு தின விழா சேலம் காந்தி ஸ்டேடியத்தில் கொண்டாடப்படுவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆயுதப்படை காவலர்கள் செய்து வந்தனர். ஆத்தூர் நகராட்சி 17வது வார்டில் உள்ள பொதுமக்கள் தங்களுடைய பகுதிக்கு 2 மாதமாக குடிநீர் வரவில்லை என்றும் அதை சீர் செய்து தருமாறு ஆத்தூர் நகராட்சி ஆணையர் சையது முஸ்தபா கமாலிடம் புகார் அளித்தனர். உடனடியாக புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். தாரமங்கலத்தில் உள்ள கோழி கடை, ஃபாஸ்ட் ஃபுட் ஆகிய கடைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கோழி கழிவுகள் ஏரியில் கொட்டப்படுவதால் சுற்றுப்புறம் கடுமையாக மாசடைந்து துர்நாற்றம் வீசுகின்றது. இதனால் அவ்வழியாக செல்லும் பயணிகள், பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனை நகராட்சி நிர்வாகம் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஓமலூர் அண்ணாசிலை அருகே இன்று காலை இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக தலைக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓமலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் சஞ்சீவ் குமார் கலந்து கொண்டு வாகன ஓட்டிகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இலவச தலைக்கவசங்களை வழங்கினார்.